ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இந்த வாரம் ஒரு இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொண்டை கரகரப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு டீ பண்ணலாமா? ஈஸியாக பண்ணிடலாங்க. வீட்டில் இருக்கிற பொருட்கள் மட்டும் போதும், சூப்பராக இருக்கும். அதுக்காக ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அது கொதிக்கட்டும். கொதித்து வர்றதுக்குள்ளேயே நம்ம இதில் மிச்சம் சேர்க்க வேண்டியது ஒரு துண்டு இஞ்சி. அது நல்லா தட்டி அதுக்குள்ளேயே போட்டுடலாம். அது கொதித்து வரும்போது கூடவே ஒரு 3 ஏலக்காய் அதையும் நல்லா தட்டி எடுத்து போட்டுடலாம். 1-2 தட்டினா போதும், போட்டிருக்கோங்க. அது கூடவே ஒரு கிராம்பு, அது தட்ட வேண்டாம், அப்படியே போட்டுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். லைட்டாக ஒரு வாசனை வரும், சூப்பராக இருக்கும். அது நல்லா கொதித்து அந்த தண்ணி ஒரு பாதியாக வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேமிலே இருக்கட்டும். அது நல்லா கொதித்து வந்தாச்சு. இனி நம்ம டீத்தூள், அது உங்கள் டீத்தூள் எதுனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 1 டீஸ்பூன் டீத்தூள் போட்டுங்க. 1 கப் டீ தானே நம்ம பண்ணுறோம். நீங்கள் நிறைய போடுறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நிறையா போட்டுக்கோங்க. அது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் மூடி வச்சு அதே லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து பாதிக்கு பாதியாக வத்தியாச்சு. இந்த நேரம் 3/4 டம்ளர் பால், 3/4 கப்பு பால் அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சு பக்கத்துலேயே நின்று லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து கரெக்டாக வரும் பாருங்கள். பக்கத்துலேயே இருக்கணும், லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி நீங்கள் இந்த நேரம் நீங்கள் சுகர் போட்டுக்கலாம். ஒயிட் சுகர் போடுறவங்களாக இருந்தால் அப்படி போடலாம். இனி போடாமே குடிக்கிறவங்களுக்கு கூட சூப்பராக இருக்குங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் இன்றைக்கி ஜாகரி பவுடர் தான் போடுறேன். அது உங்கள் இஷ்டம், 1 டீஸ்பூனா 2 டீஸ்பூனா அது உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளக்கி விட்டுட்டு எல்லாம் அந்த டீ தூள் அங்கே இங்கேயும் ஒட்டியிருந்தால் அதெல்லாம் இழுத்து விட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே எடுத்து இனி நம்ம வடிகட்டிட்டு இன்னொரு கப்பில் ஊற்றிக்கலாம். இது பால் ஊற்றின கப்பிலே ஊற்றுனதுனால தான் அடியில் பால் தெரியுது. காய்ச்சின பாலாகவே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பச்சை பால் அவ்வளோ நல்லா இருக்காது. நல்லா ஊற்றிட்டு இன்னொரு டம்ளரோ ஒரு கப்போ ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுட்டு ஒரு 2-3 ட்ரிப்பு ஆற்றிக்கோங்க. ஆற்றி அந்த நுர மேலே வரும்போது தான் அந்த டீயோட தனி டேஸ்ட்டே. ஆற்றி ரொம்ப ஆற வச்சிடாதீங்க, ஆனால் ஒரு 2 ட்ரிப்பாவது ஆற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். சூப்பரான டீ ரெடி. எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் மீண்டும் இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.